ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் வாழ்க்கையில் நான் பிடித்தவரை இழந்து விட்டேன் அப்பா. இனி என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில்? அவர் இல்லாமல் என்னால் தன்னிச்சையாக செயல்படவே முடியாது என்று இத்தனை நாட்களாக நினைத்திருந்தேன். அவர் இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்கவும் முடியாது என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது எனக்கு என்ன செய்வது என்று புரியாமல் நிற்கின்றேன். நிர்கதியாக நிற்கின்றேன். தனி மரமாய் நிற்கின்றேன். இனி என் வாழ்க்கையில் அவர் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? அவர் எனக்கு எவ்வளவு அன்பானவர். நான் அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன். இருந்தும் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவில்லையே என்று ஏங்கி தவித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? எத்தனை சவால்களை வேண்டுமானாலும் நான் தாங்கிக் கொள்வேன். எவ்வளவு துயரங்கள் என்னை நெருங்கினாலும் நான் அதை சுலபமாக கடந்து விடுவேன் அவரோடு துணையோடு. ஆனால் இப்பொழுது அவரே இல்லாமல் எப்படி நான் இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்வேன் என்று புரியவில்லையே அப்பா என்று கண்கள் கலங்கி நீ என்னிடம் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். பிடித்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்வதை நினைத்தால் நான் அவ்வளவு துரதிர்ஷ்டசாலியா என்று நினைக்கின்றாய். என் பிள்ளை துரதிர்ஷ்டசாலி இல்லை தங்கமே. என் பிள்ளையைப் போல ஒரு அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் யாருமே இல்லை. கவலை கொள்ளாதே. அந்த நபர் பிரிந்து விட்டார் என்று வருத்தம் கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய அன்பு உண்மையானது. உன்னுடைய குணம் பரிசுத்தமானது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் உன்னை விட்டு விலகிவிட முடியும்? என் மீதான அன்பு நீ எவ்வளவு வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு அன்பு அந்த நபரும் உன் மீது வைத்திருக்கின்றார் தங்கமே. வீணாக சண்டையிடாதே. வீணாக கற்பனை செய்து தவறான கண்ணோட்டத்தில் யாரையும் பார்க்காதே. அவர் பேசவில்லை என்றால் பிரிந்து விட்டார் என்று அர்த்தமல்ல. அவரிடமிருந்து தானாகவே உனக்கு அழைப்பு வரும். அவர் என்னிடத்தில் இனிமேல் பேசவே மாட்டார் என்று நீ கருதினாய் அல்லவா? அந்த பேசாத நபரும் இப்பொழுது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச போகின்றார் தங்கமே. உண்மையாகத்தான் சொல்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் உன்னுடைய முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகின்றாய். இப்படி அழுது புலம்பியதை நினைத்து நீ சிரிக்கப் போகின்றாய். அவை யாவும் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நடக்கத்தான் போகின்றது. அந்த நபராலும் உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது தங்கமே. நீ அவரை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் நினைக்காதே. அவர் உன்னை மட்டுமே நேசிக்கின்றார். உன்னை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே அவராகவே உன்னை அழைத்து பேசுவார். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.